உடற்கல்வி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடற்கல்வி இயக்குனருக்கான அறிவிப்பு வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல உள்ள சிலபஸ் வந்துட்டு யூனிட் 1ல வந்துட்டு மோட்டார் டெவலப்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம யூனிட் 1ல இருக்க மோட்டார் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்கலாம். மோட்டார் டெவலப்மெண்ட்னா பாருங்க, டெஃபினிஷன். மோட்டார் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் பை விச் எ பெர்சன், எஸ்பெஷலி எ சைல்ட், கெயின்ஸ் தி எபிலிட்டி டு கண்ட்ரோல் தேர் பாடி மூவ்மெண்ட்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான லைன் பாருங்க. எபிலிட்டி டு கண்ட்ரோல் தர் பாடி மூவ்மெண்ட்ஸ். நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டியை வந்து அவங்க பெறக்கூடியது தான் மோட்டார் டெவலப்மெண்ட். அதாவது அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த மூவ்மெண்ட்டுக்கான எபிலிட்டியை வந்து அவங்க பெற்றிருக்கணும். அது வந்து கரெக்டான மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை இப்போ பிறந்திருக்கு, எஸ்பெஷலி குழந்தை சொல்லுவேன், குழந்தை தான் சீக்கிரமாகவே அந்த டெவலப்மெண்ட்லாம் அடைஞ்சிட்டே வருவாங்க. ஆக்சுவலி குழந்தை பிறந்த உடனேவும் அடுத்து மாரி இருக்கும். அடுத்து வந்துட்டு பெரண்டு படுக்கணும்னு சொல்லுவோம். அடுத்து உட்காருவாங்க, அப்புறம் தவழுவாங்க, அப்புறம் நடப்பாங்க, அப்புறம் ஓடுவாங்க. அந்தந்த மாரி அந்த எல்லாமேவும் நம்ம மோட்டார் டெவலப்மெண்ட் தான். நம்மளோட பாடி மூவ்மெண்ட் வந்துட்டு டெவலப் ஆயிட்டே வர்றது தான் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. அந்தந்த எத எத உள்ளடக்கியிருக்கு? என் என்கம்போசிங் போத் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், லார்ஜ் மசில் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஸ்மால் பிரிசியஸ் மூவ்மெண்ட். இந்த 2 டைப் இருக்கு. அத பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பாருங்க. மோட்டார் டெவலப்மெண்ட் இஸ் தி கன்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் அண்ட் ரிஃபைனிங் மோட்டார் ஸ்கில்ஸ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோட்டார் டெவலப்மெண்ட் வந்து கன்டினியூஸ் ப்ராசஸ். இது ஆல்ரெடி இருக்க ஸ்கில்ல வந்துட்டு டெவலப் பண்ணிட்டே போகணும். நம்ம ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிறத வந்துட்டு அக்யூரிங் அண்ட் ரிஃபைனிங் மோட்டார் ஸ்கில்ஸ். இருக்கிறதையும் புதுசாவும் கத்துக்கிட்டு கன்டினியூஸா நடந்துட்டே இருக்க ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. விச் ஆர் எசென்சியல் ஃபார் இன்டராக்டிங் வித் தி என்விரான்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மிங் எவ்ரிடே டாஸ்க். இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு அத்தியாவசியமான ஒண்ணாயிட்டு. நம்ம ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸுக்கு நம்ம என்விரான்மெண்ட்ட ஃபேஸ் பண்றதுக்கும், டெய்லி ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் இந்த மோட்டார் டெவலப்மெண்ட்ன்றது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கன்டினியூஸான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்டு. மோட்டார் டெவலப்மெண்ட்ல 2 டைப் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துருந்தோம். இது வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் 2 இருக்கு. கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். தீஸ் இன்வால்வ் லார்ஜ் மசில் குரூப் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். அதில வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்ஸ்ல கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, லார்ஜ் மசில்ஸ் வந்துட்டு லார்ஜ் மசில் மூவ்மெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது. சச் ஆஸ் வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங் அண்ட் த்ரோவிங். இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வருது. அடுத்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல பாருங்க. தீஸ் இன்வால்வ் ஸ்மாலர், அதாவது சின்ன மசில்ஸ், மோர் பிரிசியஸ் மூவ்மெண்ட், அதாவது சிறிய சிறிய மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் பண்றது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஆஃப்டன் யூசிங் தி ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ், அதாவது கையிலயும் நம்ம ஹேண்ட்ஸ்லயும், ஃபிங்கர்ஸ்லயும் விரல்களையும் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வருது. சச் அஸ் ரைட்டிங், டிராவிங் அண்டு பட்டனிங் த கிளாத். இது எல்லாமேவும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வருது. அதாவது எழுதுறது, படம் வரைகிறது, பட்டன் போடுறது எல்லாமேவும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வருது. அடுத்தது பார்க்கலாம். ஃபார் சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு குழந்தை தவறுறது, நடக்கிறது, ஓடுறது, ஜம்ப் பண்றது, ஏறுறது, த்ரோவிங் த பால், பந்தை எறிறது. இது எல்லாமேவும் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வருது. இதெல்லாம் லார்ஜ் மசில் ஆக்டிவிட்டீஸ். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், லார்ஜ் மசில் மூவ்மெண்ட்ஸ் லைக் வாக்கிங், ஜம்பிங் அண்ட் த்ரோவிங். அது பாருங்க. இது கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். அடுத்து வந்துட்டு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல பாருங்க. பிக்கிங் அப் ஸ்மால் ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சின்ன பொருளை எடுக்கிறது. ஹோல்டிங் எ பென்சில் ஆர் கிரையான். குழந்தை வந்துட்டு பென்சில், கிரையான் பிடிக்கிறது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அப்புறம் எழுதுறது, அப்புறம் படம் வரைகிறது, பட்டனிங் தி கிளாத்ஸ், அதாவது பட்டன் போடுறது எல்லாமே என்ன பண்ணுது, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வருது.
அது வந்து ஸ்மால் மூவ்மெண்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றது எல்லாமேவும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அத பாருங்க. அ அ லைக் கிராஃப்டிங் அப்சர்வ் பண்றது, அத கவனிக்கிறது. மேனிபுலேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஒரு பொருள வந்துட்டு கையாள்ற விதம். அடுத்து யூசிங் யூட்டென்சில்ஸ் அது வந்துட்டு இந்த பாத்திரங்கள கையாள்ற விதம். இது எல்லாமேவும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வருது. ஆ தேங்க் யூ டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவுல இதுக்கு அடுத்த டாபிக்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சப் என்னோட சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் கன்டினியூஸா இது ரிலேட்டடான வீடியோவ நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன். ஸோ, அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். தேங்க் யூ.